1967 நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக ஆட்சி அமைச்சு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் என்று மார்ச் 6 அந்த மார்ச் 6 அன்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் பெருமை. ஏதோ திட்டமிட்டு நடந்தது கிடையாது. சென்ற வாரமே நான் வந்திருக்க வேண்டியது, சில காரணங்களால் இந்த சுற்றுப்பயணம் தள்ளி போனது. இந்த சிறப்பான நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். இந்தியாவிலே ஒரு மாநில கட்சி முதலாக ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் அமர்ந்தது என்ற வரலாற்றை படித்ததுன்னா அது நம் முதல் இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த வரலாறு படைத்த நாள் இன்றைக்கு. நம் திருவாரூர் மாவட்டத்திற்கு கழக உறுப்பினராக, இளைஞரணி செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, விளையாட்டுத்துறை அமைச்சராக இப்படி பல முறை வந்திருக்கின்றேன். இன்றைக்கு கூடுதல் சிறப்பு என்னன்னா, உங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் பெறுவதற்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக என்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு திருவாரூருக்கு உங்களை இதெல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். இந்த திருவாரூர் மண் சாதாரண மண் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களை நமக்கு தந்த மண் இந்த திருவாரூர் மண். இந்த திருவாரூரில் தான் 1930களில் தமிழ் கொடி ஏந்தி இந்தி திணிப்புக்கு எதிராக தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கியவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அதே திருவாரூரில் தன்னுடைய திருமணம் நடைபெற்ற போது கூட, திருமணத்திற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு கூட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே தலைவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் கூடுதல் பெருமை என்னன்னா, கலைஞருடைய மூத்த பிள்ளையா முரசொலியை இந்த திருவாரூர் தான் கலைஞர் அவர்கள் முதலாக கையெழுத்து பிரதியாக ஆரம்பித்தார். திருவாரூரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எந்த நேரத்திலையும் பிரித்து பார்க்க முடியாது. அதே உணர்வோடு தான் இன்றைக்கு நான் திருவாரூருக்கு வந்திருக்கின்றேன். திருவாரூரில் முத்தமிழர் கலைஞருடைய அவருடைய கால் படாத இடம் கிடையாது. நம்முடைய தலைவர் அவர்களுடைய கால் படாத இடம் கிடையாது, ஊர் கிடையாது, தெரு கிடையாது. அண்ணன் பூண்டி கலைச்செல்வன் அவர்களை தந்த மண் இந்த திருவாரூர் மண் என்பது கூடுதல் பெருமை. இன்றைக்கு அவரை போலவே அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்களும் திருவாரூர் மாவட்டத்தில் கழகத்தை இன்றைக்கு ஒரு கோட்டையாக, கட்டுக்கோப்பாக மாற்றி வைத்திருக்கின்றார். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பின் நாம் சந்தித்த அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு சரித்திர வெற்றியை மட்டுமே பெற்று வந்து இருக்கிறோம். குறிப்பாக நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தலில் 2024 தேர்தலில் திருவாரூர் மாவட்டத்தை உள்ளடக்கிய தஞ்சாவூர், நாகப்பட்டினம் தொகுதிகளில் நம்முடைய கழக வேட்பாளர் திரு முரசொலி அவர்களையும் கூட்டணி வேட்பாளர் அண்ணன் திரு செல்வராஜ் அவர்களையும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வச்சிருக்கிறீங்க, வெற்றி பெற்றாங்க. அதற்கு அணி சார்பாக உங்களுடைய அத்தனை பேருடைய உழைப்பும் மிக மிக முக்கியம். அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல். இது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய இயக்கத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை முதல்ல ஆரம்பிச்சது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பே தலைவர் அவர்கள் முடுக்கிவிட்டார் அந்த பணிகளை எல்லாம். சட்டமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க முதலமைச்சர் அவர்கள் முதல்ல ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைச்சாங்க. ஒவ்வொரு அணியும் சென்னையிலேயே நாங்கள் அறிவாலயத்தில் அந்த ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு அணியையும் அழைத்து அவருடைய குறைகளை அவங்களோட ஒரு கலந்துரையாடினோம். அதே போல் களத்தில் பணிகளை உங்களுடன் இணைந்து ஒருங்கிணைக்க தொகுதி பார்வையாளர்கள் 234 தொகுதிக்கு ஒரு பார்வையாளர்னு தலைவர் நியமித்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று தலைவர் அவர்கள் எந்த மாவட்டத்திற்கு போனாலும் அந்த மாவட்ட நிர்வாகிகளோடு இதே போல் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவர் அவர்கள் எனக்கு கொடுத்த அறிவுரை, எந்த மாவட்டத்திற்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய சார்பணிகள் உங்களை எல்லாம் அழைத்து உங்களோடு கலந்துரையாட வேண்டும் என்பது தலைவருடைய கட்டளை. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கூட்டம் இன்றைக்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அணிகளுடைய கூட்டம். அணிகள்ல ஆங்கிலத்தில் விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு யூத் விங், ஸ்டூடெண்ட் விங், ஃபார்மர்ஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. விங்ஸ்னா என்ன? தமிழில் சிறகுகள் அப்படின்னு அர்த்தம். சிறகுகள், இப்படி பல்வேறு சிறகுகளை கொண்டதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நம்முடைய கழகம் உயர உயர பறந்து கொண்டிருக்கிறது, வெற்றி மேல் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது, உயர உயர பறந்து கொண்டிருப்பதற்கு காரணம், அதற்கு சிறகாக இருக்கக்கூடிய விங்ஸ் நீங்கள் தான் காரணம். சிலருக்கு ஒரு மனப்பான்மை உண்டு, நம்ம என்ன வெறும் தலைமை கழகத்துக்கு பொறுப்பு கொடுக்கலையே, மாவட்ட கழகத்தில் பொறுப்பு கொடுக்கலையே, நம்ம என்ன வெறும் அணி தானே. ஆனால் உங்களை பார்க்கும்போது அது தோணலை, அந்த உணர்வோடு நீங்கள் இல்லை.
இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த நினைப்பு இருக்கும், என்ன சார்பு அணி தானே நம்ம அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, நம்முடைய தலைமை கழகம் உங்கள் மீது சார்ந்து இருக்கக்கூடிய கழகம் அணி நீங்கள், அதனால தான் உங்களுக்கு பேர் சார்பு அணி. தலைமை உங்கள் மேலே சார்ந்து இருக்குது, உங்கள் மேலே டிபெண்ட்டாக இருக்குது, அதனால தான் சார்பு அணி என்று குறிப்பிடுகின்றோம். சொல்லப்போனால் இளைஞர் அணியிலிருந்து வந்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல் கழகத்துடைய பொதுச் செயலாளர் யார் பார்த்தீங்கன்னா மாணவர் அணியிலிருந்து வந்தவர் தான் நம்முடைய பொதுச் செயலாளர். உங்களுடைய மாவட்ட அமைச்சர் சகோதரர் டிஆர்பி ராஜா இருக்காருன்னா அவர் ஐடி விங்கிலிருந்து ஒவ்வொரு படியாக வந்தவர், இன்றைக்கும் ஐடி விங்குடைய செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே போல் மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி அப்படின்னு பல்வேறு அணிகளிலிருந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதனால சார்பு அணிகளுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்றென்றும் அது குறையவே குறையாது, என்றென்றைக்கும் அது நிச்சயமாக நடக்கும். சார்பு அணிகளை கழக அமைப்பில் முக்கிய பொறுப்புகள் பணியாற்றுவதற்கான ஒரு ப்ராக்டிஸ் கிரவுண்ட். எடுத்தோடனே மேட்ச் ஆட விட மாட்டாங்க. நல்ல பேட்ஸ்மேனாக இருக்கலாம், நல்ல போலர் இருக்கலாம், ஆனால் மேட்சுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் வேணும், நெட் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதுதான் இந்த சார்பு அணி அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உரிய நேரத்தில் தலைவர் அதற்கான அங்கீகாரத்தை நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். அதற்கு பல்வேறு ஆயிரக்கணக்கான எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு 200, 250 வாக்கு, 300 வாக்குகளை உங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா யாராலையும் உங்களை மீறி உங்களை சார்ந்து இருக்கவே முடியாது. உங்களை நிச்சயம் யாராலும் அவாய்ட் பண்ணவே முடியாது. அந்த 250 வாக்குகளுக்காக உங்ககிட்ட வந்து தான் ஆகணும். அதான் நீங்கள் அந்த அந்த சிச்சுவேஷன், அந்த நிலைமையை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ளணும். அதுதான் இங்கே மிக மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு தமிழ்நாடு மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்குது. உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு பக்கம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி இந்தியை எப்படியாவது திணிக்கணுன்ற முயற்சியில் ஒன்றிய பாஜக பாசிச அரசு அது முயற்சித்து கொண்டிருக்கிறது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் பள்ளி கல்வித்துறைக்கு தர வேண்டிய 2150 கோடியை தருவோம் அப்படின்னு ஓப்பனாகவே மிரட்டுறாங்க. ஒன்றிய அமைச்சர் ஓப்பனாகவே சொல்கிறார். இன்னும் ஒரு படி மேலே அவர் சொல்கிறாரு, 5000 கோடி தரமாட்டோம், 2150 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு, இன்னொரு 2500 கோடி உயர்கல்வித்துறைக்கு நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும், நியூ எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு இந்தியை நேரடியாக கொண்டு வந்துட்டா நம்ம நிச்சயமாக ஒத்துக்க மாட்டோம்னு குறுக்கு வழியில் மும்மொழி கொள்கைன்னு இப்போ கொண்டு வராங்க. இந்தியை எப்படியாவது திணிக்கணும்னு கொண்டு வராங்க. மிரட்டி பணிய வைக்கிறதுக்கு இது அடிமை அதிமுக ஆட்சி கிடையாது. இது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடக்கக்கூடிய ஆட்சி கிடையாது. இது நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் நடக்கக்கூடிய சுயமரியாதை உள்ள ஒரு திராவிட மாடல் அரசு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஒன்றிய அரசை எதிர்த்து நம்முடைய தலைவர் என்ன சொன்னாங்க, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நம் தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கையை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனால் இதே நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் முன்னாடி போய் பாருங்க, இதே இப்போ அதிமுக ஆட்சி நடந்திருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்? எடப்பாடி பழனிசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஒன்றா இருந்திருப்பாங்க. அப்போ முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்திருப்பாரு, 2 பேர் இருந்திருப்பாங்க. சக அமைச்சர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, ஜி நீங்கள் இங்கே வராதிங்க, நாங்கள் அத்தனை பேர் டெல்லிக்கு வரோம், உங்கள் எந்தெந்த இடத்துல வேணுமோ நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம், நீங்கள் காசு கொடுங்க, கொடுக்காட்டு போங்க, அதெல்லாம் வேற விஷயம், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளாம் இப்போ ஹிந்தி கற்றுக்க முயற்சிட்டு இருந்திருப்போம். நான்லாம் இப்போ ஹிந்தி டியூஷன் போயிருப்பேன். நம்மளாம் இப்போ ஹிந்தியில் பேச முயற்சி எடுத்துட்டு இருப்போம். அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதை நம்ம காப்பாற்றினது சென்ற சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டு மக்கள் அதை காப்பாற்றி நம்மளை இன்னைக்கு ஒரு சுயமரியாதையோடு நம்முடைய தமிழுக்கு, தாய்மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இங்கே அதான் சொன்னது போல ஒரு முதுகெலும்புல இன்றைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் நம்முடைய தலைவரை பார்த்து பாராட்டுகிறாங்க. தென் தமிழ்நாட்டிலிருந்து, தென்னகத்திலிருந்து ஒரு முதுகெலும்புள்ள ஒரு தலைவர், அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா நம்முடைய தலைவர் அப்படின்னு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், மற்ற மாநில தலைவர்கள், மற்ற மாநில முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள்லாம் நம்முடைய தலைவரை பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்கே போனாலும் உங்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் ஏதோ பேச ஆரம்பித்தாலும், எங்கே போய் பேசினாலும் என்ன பேசுவார், முதல்ல திருக்குறள் தான் ஆரம்பிப்பார். திருக்குறள் சொல்கிற பிரதமர் திரு மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில்
தமிழ் மொழிக்கு, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு, தமிழ் மொழியை காப்பதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வெறும் 167 கோடி ரூபாய். ஆனா செத்த மொழி சமஸ்கிருதம். 1% பேர் கூட பேசுறது கிடையாது. பாப்புலேஷன்ல 1% பேர் கூட சமஸ்கிருதம் தெரியாது. சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திலையும், இந்தியை வளர்க்கறதுக்கும் கடந்த 10 வருஷத்துல ஒன்றிய அரசு, பாஜக அரசு ஒதுக்கியிருக்க நிதி எவ்வளவு தெரியுமா? 2500 கோடி ரூபாய். ஆனா தமிழை வளர்க்கறதுக்கு கொடுத்திருக்க நிதி வெறும் 167 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 7%. சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் ஒதுக்கிற நிதியில வெறும் 7% தான் இந்த தமிழ் மொழிக்கு ஒதுக்கி இருக்கிறார். இதுதான் ஒன்றிய அரசு தமிழை போற்றுகின்ற, பாதுகாக்கின்ற லட்சணம். இன்னொன்றையும் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். பல மொழிகள், ஒவ்வொரு மொழிக்கும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தாய்மொழி உண்டு. பல மொழிகள் காண போயிடுச்சு. ஹிந்தி அதை முழுங்கிடுச்சு. ஹரியான்மின்னு ஒரு மொழி இருந்துச்சு. ஹரியானால ஒரு மொழி, தமிழ் மொழி மாதிரி அவங்களுடைய தாய்மொழி. இன்னைக்கு யாருமே அங்கே பேசல. போஜ்பூரி, அதே மாதிரி பீகாரி, பீகாருடைய தாய்மொழி பீகாரி. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா யாரும் பீகாரி பேசுறதே இல்லை, எல்லாம் ஹிந்திக்கு மாறிட்டாங்க. அதே மாதிரி போஜ்பூரின்னு ஒரு மொழி. இப்படி பல லோக்கல் லாங்குவேஜஸ், தாய்மொழிகளை விழுங்கிய மொழி தான் ஹிந்தி மொழி. நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே கலைஞர் வாழ்ந்த இந்த திருவாரூர் மண்ணிலிருந்து நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை ஒருபோதும் இந்தியை தமிழ்நாட்டுக்குள்ள பாசிஸ்டுகளால திணிக்க முடியாது. கருப்பு சிவப்பு கரை வேட்டி போட்ட ஒரு கடைசி திமுக தொண்டன் இருக்கிற வரைக்கும் அதை நிச்சயம் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம்.